நீ வழி மாறி போனா கூட உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கரையில் சேர்க்கிற திமிங்கலத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைக்காம உன்னை விட மாட்டாரு. உன் நாளைய தினத்தை கர்த்தர் இன்னைக்கே ரெடி பண்றாரு. நான் இப்படி சொல்லட்டுமா, அடுத்த மாசம் இந்த நாளுக்கு உனக்கு நடக்க வேண்டிய பல காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு ரெடி பண்றார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த வருஷம் நடக்க வேண்டிய பல காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு ரெடி பண்றார். நீங்க கர்த்தர் வார்த்தை கேட்டு சும்மா அங்க போய் நிப்பீங்க, கர்த்தர் காரியத்தை உனக்கு முடிக்க போறாரு. விசுவாசமா யாரா இருந்தா கையை மேல உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்து. உங்களை பார்த்தா கடவுளுக்கு அட்வான்ஸ் பிளான் வச்சிருக்கிறார். அடுத்த வருஷத்துக்கு அட்வான்ஸ் பிளான் வச்சிருக்கார். நீ போறதுக்கு முன்னாடி கர்த்தர் காரியத்தை வாய்க்கை செய்வார். அப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை நடத்தலைனா இன்னைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நீ இடிதடி சர்ச்சில் உள்ள சந்தோஷமா இருக்க காரணம் கர்த்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் பிளானை வச்சு எங்க போன யாரை சந்திக்கணும்னு கர்த்தர் திட்டம் போட்டு உன்னை நடத்தினாரே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அப்படிதானே? உன்னை பார்த்து கொள்வார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென். மோரியா மலையினுடைய ஒரு பக்கத்தில் விசுவாச படிகளை நம்பி கர்த்தர் சொன்னதை கேட்டு மோரியா மலையின் உச்சிக்கு ஈசாக்கை கூப்பிட்டு கொண்டு ஆபிரகாம் ஏறுகின்ற பொழுது விறகு உண்டு. ஆமென். விறகுண்டு, நெருப்புண்டு, கத்தி உண்டு, அப்பா உண்டு. ஆனால் பிள்ளையாண்டான் கேட்கிறான், எல்லாம் இருக்கு டேடி, ஆனா பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி இல்லைன்னு கேட்டபோது ஆபிரகாம் சொன்னார், நீ பயப்படாத, கர்த்தர் எல்லாத்தையும் அட்வான்ஸ் பிளான்ல வச்சிருக்கிறாரு. 3 முறை அந்த வார்த்தையை ரேமாவா சொல்லும் போது சிலர் ஆமீன் சொல்லணும். கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு அட்வான்ஸ் பிளான் வச்சிருக்காரு. அடுத்த வருஷத்துக்குரிய அட்வான்ஸ் பிளானை வச்சிருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் இன்னும் 4 படி, இன்னொரு 4 5 நல்ல 4 படி 5 படி, சிலர் ஒரு 4 அல்லேலூயா, ஒரு 5 ஆமீன், இன்னொரு 2 ஞாயிற்றுக்கிழமை, சிலருக்கெல்லாம் 2 நாள், சிலர் கூட 7 நாள். நடக்கிறத நிறுத்தாத, நடக்கிறத நிறுத்தாத, நடக்கிறத நிறுத்தாத. கொஞ்சம் தூரத்துல உனக்கு திறக்க வேண்டிய வாசலை கர்த்தர் திறப்பா. ஆபிரகாம் மலை மேல போயிட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா நான் எப்பொழுதுமே சொல்வதை இன்னைக்கு சொல்றேன். ஆபிரகாம் ஒரு பக்கத்தில் ஏறும்போது ஆபிரகாமின் கண்களுக்கு மறைவாக மொரியா மலையின் மேல் இன்னொரு ஆட்டுக்குட்டிய மலையின் மறுபக்கத்தில் கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். இவர் ஏறும்போது ஆட்டுக்குட்டி ஏறார். நீ ஏறும்போது உனக்கு தெரியாம உனக்கு ஏற வேண்டியதெல்லாம் சிலர்லாம் ஒரு ஆமீன் தான் கேட்க. நான் சரியான நேரத்தில் கத்தி எடுத்து பிள்ளையாண்டான் மேல வைக்க வேண்டிய நேரம் வந்த போது கர்த்தர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல கைய வைக்காத, நீ விசுவாசத்துல என்ன நம்பி நான் சொன்னதை கேட்டு நீ போக வேண்டிய வழியில நான் சொன்ன இடத்துக்கு நீ போகும்போது நான் உன்னை அம்போன்னு விட்ட வரலாறுல கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொன்னாரு. திரும்பி பார்த்த போது புதர்களில் சிக்கன ஆட்டுக்குட்டியை கண்டது போல எத்தனையோ நாட்களாக ஏங்கி தவித்து கஷ்டப்பட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்பி இன்றைக்கு காலையில எழும்ப பலன் இல்லாம நியூ லைஃப் சர்ச்சுக்கு எழுந்து வந்து உன்னை பார்த்து சொல்றேங்க, உன் கண்களுக்கு மறைவாக யெகோவா ஈரே உன் ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எழுந்து புறப்படுனை கர்த்தர் கைவிட மாட்டார். இஸ்ரவேலிருந்து புறப்பட்டு வந்த போது நான் யாஹ்வே ரொஃபீகா, உன் வியாதிகளை குணமாக்கும் தெய்வம். முதல்ல அதான் சொன்னார். ஏன்னா அவன் தண்ணி எடுத்து குடிக்கிறான், குடிச்ச உடனே சொல்லுகிறான் அது கசக்குது. கர்த்தர் கசந்த மாறாவை கசக்குதுன்னு சொல்றதுக்கு முன்பாகவே, கர்த்தர் அவன் அங்க வந்து சேர்றதுக்கு முன்பாகவே அட்வான்ஸ் பிளான் ஆஃப் காட், அட்வான்ஸ் பிளான் ஆஃப் காட். அந்த கிணறுக்கு பக்கத்திலேயே ஒரு நெல்லி மரத்தை, எங்க நெல்லி மரம் வளரணும்னா 10 வருஷம் ஆகுங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சும்மா போட்டுற ஸ்வைன் எல்லாம் வளராது. ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா செஞ்சாலும் அது நேச்சுரலா தான் வளர முடியும். அப்படியே ஒரே நாளெல்லாம் முளைக்கல. ஆனா கர்த்தருக்கு தெரியும், இவன் இங்க வருவான், இங்க வந்து கசக்குதுன்னுவான், மோசையை திட்டுவான், அவன் கசப்பை மாத்துறதுக்கு ஒரு மரம் தேவைன்னு தெரிஞ்ச ஆண்டவர் அங்கே ஒரு நெல்லி மரத்தை ரெடி பண்ணி வச்சார். 3 முறை சொல்வேன் ஆமீன் சொல்லுங்க. அட்வான்ஸ் பிளான்ல தான் இருக்க. உன்னை கர்த்தர் கேரீத்துல காகத்தை கொண்டு போஷிப்பார், சாரை பாத்துல விதவை கொண்டு போஷிப்பார், கசந்த மாறாண்டை நெல்லி மரத்தை கொண்டு உன்னை மதுரமாக்குவார், மொரியா மலையின் மேல் ஆட்டுக்குட்டியை கொண்டு நடத்துவார். ஓராமேன் சொல்ல மாட்டீங்களா? அங்கே வந்து நின்ற போது கசக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் சொன்னார் அங்க பாருன்னு. திரும்பி பார்த்தார்கள், அம்மா பெரிய மரம் ரெடியா இருக்கு, என்னங்க வெட்டி உள்ள போடுறானார். வெட்டி உள்ள போட்டாங்க. கசந்த மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்ற மரத்தை ஏற்கனவே அட்வான்ஸ் பிளான்ல வச்சாரு. எத்தனை நம்புறீங்க? அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை நடத்த வேண்டிய வழிகளில் ஆச்சரியமாய் நடத்த என் தேவன் பெரியவர்.
வழி மாறி போன யோனா நினைவேக்கு போக சொன்னா நான் தர்ஷீஷ்க்கு போறேன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி மாறி போறான். எங்க போனாலும் உனக்கு கர்த்தர் விட மாட்டாரு. ராத்திரியில சீட்டு போட்டாங்க, சீட்டு அவன் மேல விழுந்துச்சு. 2 பேர் கையை பிடிச்சா, 2 காலை பிடிச்சான். ரெடி, இவனை வெளியே போடலன்னா நம்ம கப்பல் சேதமாயிரு, தூக்கி வெளியே போடுறான். அவன் ரெடி, 1 2. இந்த 3 சொல்றதுக்கு முன்னாடியே கடவுள் அங்கே ஒரு பெரிய திமிங்கலத்தை, சின்ன திமிங்கலாம் கிடையாது, மத்தி மீன், சாலை மீன், சங்கரா மீன்லாம் கிடையாது, அம்மாம் பெருசு வித் ஏர் கண்டிஷன் ஸ்டமக். அப்படி வாயை பொழந்து வந்து பேனு நிற்குது. வாடா என் கண்ணு, உனக்காக தான் கடவுளை என்ன ரெடி பண்ணியிருக்கிறான். அவன் சொல்ல மாட்டீங்களா, தூக்கி உள்ளே போட்டாங்களோ, விழுங்கி நேராக ஸ்வைன்னு கொண்டு போய் நிலவேலை கக்கிச்சிங்க கரையில். இவனை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே எங்கேயோ போன திமிங்கலத்தை திசை திருப்பி கொண்டு வந்து, என் சத்தத்தை கேட்கவங்களை பார்த்து சொல்லட்டுமாங்க, நீ வழி மாறி போனா கூட உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கரையில் சேர்க்கிற திமிங்கலத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைக்காம உன்னை விட மாட்டாரு. அட்வான்ஸ் பிளான் ஆஃப் காட். உன்னை கர்த்தர் அழகாக நடத்துவார். இந்த தூரம் நீ நல்லா இருப்பதற்கு காரணம் கர்த்தர் தான், அவருடைய சுத்த கிருபை தான். நீ நிறைய பேர் அங்கங்கெல்லாம் எவ்வளோ பேர் கவுந்து வீந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டீங்க விபத்துலலாம். நீங்கள் நினைக்கிறீங்க லக்கின்னு, லக்கியெல்லாம் கிடையாது. ஆமாம், என் ஆண்டவர் உன்னை அங்கே சாத்தான் நினைச்சான், இந்த வண்டியை கொண்டு வந்து உன்னை இங்கே இடிக்கணும், உன்னை சாவடிக்கணும், அவன் திட்டம் போட்டான். என் ஆண்டவர் அந்த சாத்தானுக்கு முன்னறிந்து நீ அங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு தூதனை நிக்க வச்சு உன்னை கர்த்தர் அழகா ஒரு காயம் படாம தூக்கிட்டு வந்து உன்னை அழகா வச்சார். ஏக கை தட்டி உன்னதமானவரின் உயர் மறைவு உன்னை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல. It's not my luck, it's not my nothing, it is just the grace of God. நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. பக்கம் லக்கு கிக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு என கர்த்தர் நடத்துறார். லக்கா என்னங்க, லக்கு என்னங்க, லக்கு லக்கே கிடையாது. லக்கு LUC, லக்கு எங்க இருந்தா லூசிஃபருக்கு தான் லக்கு, எங்களுக்கெல்லாம் லக்கே கிடையாது. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே உன் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, ஏன்னா நான் உன்னை என் உள்ளம் கையில் ஏந்தி உள்ளேன். எதுமாரி கர்த்தர் தான் உன்னை கர்த்தர் தான் நடத்துறார், கர்த்தர் தான் என்ன நடத்துறார், கர்த்தர் தான் என்ன நடத்துறார். என் கூட சேர்ந்து ஒரு 5 முறை சொன்ன கர்த்தர் தான் என்ன நடத்துறார், கர்த்தர் தான் சொல்ல வாயை திறந்து. அந்த குச்சி முடி போய் வெளியே இருந்து எட்டி பார்க்குது. அப்படியா சொல்றீங்க கர்த்தர் தான் நடத்துற, வெளியே வான்னு. ஒன்னு நீ பண்ணவே, என்னை குறித்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் என்ன நடத்துகிற விதம், no coincidence, no luck, it is the perfect grace and the leading of God.